சொல்லிட்டேன் பரவாயில்ல. நம்மள மாரி அவனும் அடிக்க முடியாது. சொல்லுவோம்மா எப்பா ஒன்னுக்கு ஒண்ணுவாத ஒன்னால ஒரு பொட்டலக்காடி லக்காடி சும்மா இருந்தாலே சும்மா இருந்தாலே என்ன சொல்வாங்கி அடிக்குறானே அடிக்குறானே எனக்கு குத்து குத்துரு குத்துறானே எங்க தெரியுது நான் குத்தானே போய் நாளைக்கு ஒதுத்தால போட்டான். நான் எத்தனை அடிப்படும் எனக்கு சீமான 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 பாத்து என்னது ஊம்பி ஊம்பி ஆயிட்டுங்க. நான் பொண்ணா பிறந்த கொல்ல ஒரு பொடி மண்ணா பிறந்திருந்தா இந்த ஊர்ல இருக்கிற வடியாரு என்ன சட்டி பானை செஞ்சிருப்பான். அவன் சட்டி பானை செஞ்சாலும் அதுக்கு பள்ளி எடுப்பாதான் வச்சிருப்பான். எத்தனை நினைப்பணும் நான் எங்க ஒரு என்னன்னு சொல்லுவனும். ஐயோ சூப்பரா இவரு நீ நல்லா இவரு தான் அழுகணும். ஐயோ செத்து போன மாதிரி இருக்கிற மாதிரி ஆம்பியா. ஐயோ சுத்தியா தந்த மேல வச்சு வெட்டிட்டுங்க. தப்பா நினைக்கிறா உங்களுக்கு உதவி தானே பண்ண. நல்லா பண்றேன் உதவி. அவன் மொக்கால பார்த்தா மொக்கா சும்மா இருப்பாளா சும்மா இருப்பாளா. அது ரொம்ப வலிக்கு போகுது பல்லு. நான் பாய எடுத்துக்கினேன் ஓய்யா சாமியோ. நான் பாய எடுத்துக்கினேன் நான் பக்கத்து தெருவு போனாலும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களா இல்ல தள்ளிக்கணும் குத்துறாங்களா. ஆனா பாய் மனுஷா என் மேடு எப்பேற்பட்ட மேடு தெரியுமா சொல்லு. எனக்கு தும்பப்பூ மேலியடா நேற்று துளக்கனாண்ட போனியம்மா எனக்கு வண்ண பூ மேலியடா. நாளைக்கு நீ வண்ணாங்கட்ட போலியம்மா எனக்கு மல்லிப்பூ மேலியடா. நாளைக்கு நீ மார்வாண்டி கடைக்கு போவியா டி 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 டி. இவனா என்னாச்சுட்டு ஒப்பாரி வச்சுன்னுக்குறான். இதில் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாளுங்க. அம்மாளே யார்கிட்ட பேசுறா மற்ற இப்போ மோதான் யார்கிட்ட பேசுறா. பேக் சாட் தான் நம்மகிட்ட ஒண்ணு பண்ண முடியாது. உம்மாலாம் எப்ப மோச்சு பார்க்கலாம் பாடி மோச்சு பார்க்கலாம். டே நீ எவனா கூட்டாடி நீ எவனை கூட்டினு வந்தாலும் சரி மொத்த பேரு போல பண்ணாடு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஓவரா பேச்சு நிக்கிறேன் நானும் பொறுத்து நினைச்சு நிக்கிறேன். மொத்த வந்து மோச்சு பாருயா பாடி நீ எங்க போனாலும் கூட பேசுறா பேச்சு பேச்சா. ஏய் பேச்சு பேச்சாரு பேசு. பூமியில 1000 கடை முதலாச்சுன்னு வராது. செங்கால விற்கிற வேலைக்கு 6 மூன்றா வாய மூன்றா வாய இல்ல கண்ணகையா பாப்படி போறதாப்பு கறணும். ஒழுங்கா போடுற காதல் கை வச்சா
அந்த பயம் இருக்கணும். உன் மேல தோலை உருக்கணும்டா. இல்ல இந்த குடும்பத்துல யாருதான் ஆம்பளை யாருதான் பொம்பளை அவனு ஒரு ரவுடி ஜனமன்ட்டு எங்க போயிருந்து என் கூட உட்காந்து பேசிட்டு வர எங்க எந்த சந்துக்கு வந்து உட்காந்து பேசிட்டு வரான் கேளுங்கம்மா. பொண்ணா பிறந்தவங்கள சொல்லு. ஆம்பளை கேக்குற கேள்வி பாரு. பொண்டாட்டி பார்த்ததும் எங்கடி சாப்பாடுன்னு கேட்கல, எங்க போயிருந்து எவனை பாத்துட்டு வர, எந்த முட்டு சந்தில இருந்து வர்றது கேக்குறான். ஆம்பளையா நீ? ஆமா ஆம்பளை தான். ஏய் பாக்குறியா எல்லாம் ஆம்பளைன்னு? சரிதான். நீ ஆம்பளை நான் சொல்லணும்டா பொண்டாட்டிய. நீ நல்லா ஆமனை பாத்துட்டு தான் வந்து பேசிட்டு குடும்பத்து பொம்பளை சொல்றா பாருமா, நான் பாத்துட்டு வந்தேன் போய் தான் வந்தேன்னு சொல்றா பாரு. அட பாய் மனுஷா, என்ன போய் தப்பா பேசுறியே. நான் கழுகி போடாது அழுகு போன போடும் போ. கணவனே கண்கண்ட தேவனு வாருன்னு நீ இந்த பூமியில. ஐயோ ஐயோ பூமா தேவி கூட பொறுக்க மாட்டாவோ. அட பாய் சொல்றேன் பாய். ஒரு நிலம் கொட்டங்க வேணா, ஒரு அண்ணன் தம்பி வேணா, ஒரு மச்சின முத்தர் வேணா, ஒரு அங்காளி பங்காளி வேணா. நாளைக்கு நீ செத்து போயிட்டா யாரா வருவாங்க? அம்மால யார் தகுதி வச்சுன்னு வேணாம். காணாங்கத்த கருவாடு கால கட்ட நான் இசு போய் பரபாரு சுருக்காட்டு விடுவோம். அப்படித்தான் போய் சாவு பாரு நீ. போடி போடி அவசியமா ஏன் சொந்தத்தை செத்தனா நீ செத்தானா அவனுக்கு ஒரு சம்பந்தம் கட்டணும். பொங்கலானா அதுக்கு ஒரு புடவை கொடுக்கணும். அம்மாளுக்கு ஜன கட்டாதீங்கடா. கும்பலா செத்துருக்கு மொத்த பேர் சம்பந்தம் கட்டிடுறேன். ஏன் எங்களை சாவ சொல்றேன்? நீ செத்து போடா. நீ செத்து போடுற. சாவணும்ன்ற. ஏன் சாவணுமா? எதுக்கு சாவணுமா? என்ன வந்தா நான் போவானான்றா. ஏன் போற? அகத்து வீட்டுல அகத்து வீட்டுல பேச வேணாம். ஏன் பேசுடா? ஒரு பால் கறந்து எடுத்து பால் ஊத்த ரோட்டுக்கு போனா பின்னாடியே ஒரு நாயாட்டம். ஏன்டா வர? ஊத்துற பொம்பளை வீட்டுக்கு வர தெரியாது. என்ன நாயனா பால் எடுத்து போறான்னு வச்சுக்கா, ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து ஊத்துறா. 1/2 மணி நேரம் போய் பாராதுன்னு நின்று பேசுகிறா தெரியுமா? பால் கறக்கிட்டு பேசுறேன். என்னத்துக்கு பேசுறேன்? பேசுங்க. பால் ஊத்துன கணக்கு பாக்குறேன். அது யாரு மாமா நுழைக்கடி வந்து பாப்பாளா? இல்ல ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால், வாரத்துல 7 நாள் 3 லிட்டர் பால் கணக்கு சொல்லி தெரியாது எங்களுக்கு. முட்டு சந்தல் தான் பால் கணக்கு சொல்றேன் கணக்கு. சரி கரும்பு தோட்டத்துக்கு பிள்ளை இருக்க போனா அங்க வந்து வரப்பு மேல நின்று பாக்குறேன். காலம் கட்டு போச்சு எவனா போட்டு அமைக்கிட்டான்னா எவன் போய் சொல்லிட்டான். யாரு என்ன என்ன அமுக்குறாங்களா? அமுக்க மாட்டான். சரி அதை விடு. அமுக சொல்லிட்டு அமுக்குறானா? அதை விட்டு தள்ளியா 4 பொம்பளைங்களா கூட ஏறி வேலைக்கு வாய் மூடு. அம்மால ஏறி வேலை கதை மட்டும் நீ எடுப்புற. ஏன் என்ன பொம்பளைங்க அப்படியே ஜென்மத்தை ஓடிக்கிறீங்களா? நெத்தி வேறு அப்படியே வீதாம் போரு நிலத்துல. பொம்பளைங்க கிட்ட பேசினா கூட சண்டைக்கு வர கத்து குத்துரு அழகா கத்து குத்துரு அழகா இல்லாத்தியா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 11 மணிக்கு என்ன பண்ணோம் ஏறி வேலைக்கு போவோம். காலையில் எழுந்து உடனே ஆண்டாங்கரை என்னன்னா அவனுக்கு சமையல் செஞ்சு போட்டோமா, ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போவோம், அதுக்கு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கு ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு 11 மணிக்கு ஏறி வேலை போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. 6 மணிக்கெல்லாம் போட்டா தர்றாங்களா? போட்டோம் அங்க போட்டோ எடுக்கிறாங்க. வீட்டில் போட்டோ எடுக்க காலையில் போட்டோ எடுக்கிறாங்களா? போட்டோ காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கெல்லாம் மூஞ்சி கழுத்து கிடையாது, தலை வாரத்து கிடையாது. ஆனால போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் மினிக்கின்னு பண்ணிக்கிட்டு அதுவும் போச்சு கொடுக்கும்போது பார்க்கணும். ஒன்று கட்டப்பாறை பூச்சணும், ஒன்று பானையில் பூச்சிடும் போட்டோ எடுக்கிறாங்களா? அதுக்கப்புறம் மேலே மினிக்கின்னு கூட்டம் வந்து கிளம்பிட்டு 11 மணிக்கு ஏறி உள்ளே இறங்குவாங்க. 1/2 மணி நேரம் கட்டப்பாறை போட்டு இடிப்பாங்க. 1/2 மணி தராது அதில். அப்புறம் 10 பேருக்கு ஒரு குரூப் ஒன்று குரூப் 20 பேர். இப்ப 4 குடும்பம் நாசமா போச்சு. ஏன் எதுக்கு? மத்த நகர்ல உட்காந்து சொமாக்குறீங்களா? ஏன் என்ன பண்ற? கதை பேச்சு நிக்கிறீங்க. என்ன கதை? ஏன் நீ முனிமா இவன் இல்லை இவன் அவளை வச்சுக்கிறாளா, அவன் இல்ல அவன் இவனை வச்சுக்கிறாளா, இதெல்லாம் சொல்றாள். இவன் எவனை வச்சுக்கிறான்? நீ இதெல்லாம் பாத்துக்கிற. நீ யார வச்சுக்கிற? நானும் ஏறி இவனை வச்சுன்னா பாராபடுத்துக்கிற தெரியா? என்னமா ஒரு குடம் பண்ற பொம்பளை எத்தனை நாளைக்கு தான் அக்கம் பக்கம் வாங்கி குடம் பண்றது? அது கூட பரவாயில்லம்மா, அது கூட பரவாயில்ல. அது என்ன பாரு இன்னொரு விஷயம் நான் கேட்கலையா. நேரம் என்ன பண்ண தெரியுமா, கார்டுல போட்டா தானே பணம் இருக்கும். அந்த வர கார்டு எடுத்துமே சொறி பார்க்கலாம். ஏடிஎம்ல பணம் எங்கடி கவர்மெண்ட் போட்டா நீ பணம் இருக்கும். வாங்குற 100 ரூபாய் 150 ரூபா சம்பளத்துக்கு ஆம்பளை வர வண்டியில பெட்ரோல் போட்டு எதுவுமே ஒன்றும் ஏத்தானணும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா போறான் வீட்டுல என்ன புடிங்கி இருந்த கேள்வி வர கேக்குறீங்க கேள்வி. வீட்டுல கஞ்சி ஆக்கி எடுத்து கேக்குறியே, இவ்வளவு வாய் பேசுறியடா? ஆம்பளை தானே. வீட்டுல என்ன இருக்குது? அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, உப்பு இருக்குதா, மிளகா இருக்குதா, காஞ்ச கருவேப்பிலை இருக்குதா? டே கண்டவனுக்கு பிறந்த பையன், வீட்டுக்கு வந்து விண்ணாடிக்கு பிறந்த பையன், அங்காளிக்கு பங்காளிக்கு பிறந்த பையன். ஆமா ஆமா என்ன பெரியமா 2 நாளைக்கு 3 தான் 6 கிலோ மிளகா தூள் அரைச்சு கொடுத்தேன். 1.5 வருஷம்னாலும் வர்றது இல்ல. குடும்பம் சிக்கனம் பண்றது இல்ல. என்ன நீ சொல்லு 3 வருஷம் வருமா? 2 நாளைக்கு முன்ன தான் அரைச்சு கொடுத்தான். 4 வேளை கார குழம்பே கேக்குறேன். 6 கிலோ மிளகா தூள் எத்தனை வேலைக்கு? சிக்கனம் பண்றேன்டி. வீட்டுல இருக்கிற பொட்டச்சு சிக்கனம் பண்றோம். எப்படி சிக்கனம் பண்றது? அப்படியாப்பட்ட மூக்கு படியே தம்ம தண்ணி போடுறாங்க.
ஏன் மிளகாத்தூள் அமௌண்ட் போட்டு வைப்பேன். ஓஹோ தெரிஞ்சுக்கோ. 4 லிட்டர் கோயம்புல மூக்கு போட்டு கலந்து வைக்கிறேன். ஐயோ பேச்சு வேணாம். சாவ துண்ணுபிட்டுறேன். ஏன் நான் சாவணும்? துண்ணுபிட்டு சாவல்றேன். ஏன்டி என் தலையாச்சா நான் சாவறதுக்கு? உன்னை சொல்லி தப்பு இல்லை. ஆமா ஆமா. உன்னை சொல்லி தப்பே கிடையாது. எதுக்கு? நான் தெரிஞ்சு 3ஆம் தரம் உனக்கு நான் தாலி இறக்க வந்தேன் பாரு. என்ன சொல்லடா? 3ஆம் தரம் தாலி இறக்க வந்தா 16 வருஷமா மொத்த வயசுக்கு வந்து கார் மூஞ்சி அந்த வீட்டுல 3ஆம் தரமா உங்க அப்பா தான் என் தலையில கட்டு போனான். வந்தா தாலியா இருக்கும். நான் 16 வருஷமா வீட்டுல காரி முஞ்ச வந்தேன். என் வீட்டுக்கு அந்த 10 செருப்பு தேற மாதிரி ஓடியாந்தேன். நாங்க தான் வந்த பொண்ணு கூட வந்தோமா. ஏன் வந்து என் வீட்டாண்ட அப்பகார என் தலையில கட்டு போனாடி. மூஞ்சி வச்சு ஏத்திக்கிறான். எனக்கு என்ன எப்படி இருக்கிறேன் சிலையாட்டம் மாறாத்த மாதிரி இல்ல நான் ஜோடிச்சு வச்சு. ஐயோ எனக்கு என்னமா குறை? ஐயோ குழந்தை நான் கொய்யா பார்த்து போயிருந்தேன்ற கதை இது. தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு அழகா இருக்கிறேன் நானு. சூப்பரா ஏமா இந்த ஜேசிபி அப்படிதான் மண்ணு தூக்கின்னு பக்கெட் தூக்கின்னு நிக்கும். அம்மால பல்லு அது மாதிரி வச்சு ஏதிக்கிறான். எனக்கு அழக என் பல்லுதான். எனக்கு அழக பல்லதான். அர்த்தம்டா பையா, அர்த்தம்டா. அதிகமா பேசுறேன். என்ன பேசுற? பொண்டாட்டி மரியாதை கொடுக்கறியா? என்ன மரியாதை கொடுக்கணும்? என்ன நினைச்சுக்கிறேன் நீ? என்ன நினைச்சுற? அதிகமா என்னன்னு கேக்குறேன். பேச்சு யாருமே பட்டுன்னு கை நீட்ட கூடாது. சும்மா நான் பேசுங்கிறா. ஏய் எனக்கு அவசியமே கிடையாது. அப்படிதான் உனக்கு தாலி கட்டுன்னு கூட்டின்னு வந்து எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. எப்போ கூட கட்டு போல மத்த போடி. உம்மால பின்னல் காட்சி போனா கொண்ட காட்சி வருவா. தெருவால 10 பேர் போனா தோத்தால 20 பேர் வருவா. அவசியமே கிடையாது. போடி எங்க வேணாலும். பேச்சு பின்னல் காட்சி போனா கொண்ட காட்சி வருவா. கொண்ட காட்சி வருவா. டே பொறுப்பாக பையா, டே வக்கத்த பையா, டே வாயுத்தர பையா, டே நாதேர பையா, டே தக, டே பொறுப்பாக உள்ள வர. அப்பா வர. போற வழியில குந்து குடிசையில படுக்கு பாயில ஒரு சொம்ப தண்ணிக்கு கதி கிடையாது. வக்கத்த நாயே, வாயுத்தர நாயே, என்னடா நினைச்சுங்கற? பொறுப்பாக பையா, தெருவால ஒருத்தி போனா தோர்த்தால ஒருத்தி வருவாளா? அட காரி முஞ்ச கந்துல எத்தனை பேர் வராங்க நான் பாக்குறேன்டா. டடடே என்னடா கிடா ஏத்துவாளா? அண்ணாச்சுமா உங்க அம்மால தாலி கேட்டு போட்டு என்னடா ஒண்ணு. ஏய் அது உங்க அம்மா என் 1000 நாரா தானே இது. இதுல மஞ்சா தாடியோ தண்டிக்கிற நீயா? இது தாலி நூறு போட்டுக்கிற. அது 1000 நாரா இல்லடா. நீங்க வண்டி நாரா பூணூல் கட்டணும். பூணூல் கட்டணும். ஆமா நூல் ஒண்ணு இருக்குது. டேய் குடும்பம் சீச்சு போடும் வாடிட்டே ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ற? பாடி பெரியமா சொல்லி அனுப்பு. பெரியமா பொண்ணு விட்டு சொல்லி அனுப்பு. குடும்பம் நாரி போடுவோம் வர சொல்லு. ஏய் வாடியா வீட்டுல ஒரு புள்ளுகிற அதுக்கு நான் பார்த்துன்னு வாடியா. கண்டவனுக்கு போந்தா அந்த கண்டவன் நான் நாடியாச்சியா? ஏ அவதான் சொல்றேன்னு அதுக்கு மேல இருப்பா கம்மி இருப்பா. பெரியமா சொல்லி அனுப்பு. பெரியமா என்ன சிரிச்சு கிடையாது ஜக்காத்தியா சொல்லி அனுப்பா அவங்கட்டா குடும்பம் பண்ணுங்கன்னு. பானிபூரி வாங்கி தரேன். அவங்க அம்மா போல இருக்காது. யாரா? அந்த அம்மா தான் அவங்க அம்மா. அவங்க அம்மா ஹை எனக்கு மாமியாரே. மாமியாரா வர பொங்கலுக்கு என்ன செய்யுது? மரும் பிள்ளைக்கு உண்மை அவங்க கோமா இருந்து சொன்னேன். ஒரு கால் சவரம் போடலப்பா கல்யாணத்துக்கு. அப்படியே கட்டணம் போட வர அனுப்பிச்சுட்டாங்க. சரி மூஞ்ச பாரு. செய்யணுண்டி மரும் பிள்ளை செய்யணும். தீபாவளி கல்ச்சவரம் பொங்கல் கல்ச்சவரம். மாமியாரா சொல்லியான பேசியா? ஏய் கடன் வாங்கினா அதே சொல்லி கிடக்காதடி. உடம்பு கஷ்டடி, கை கால் குடைச்சல், தோள்பட்ட வலி, தசைப்பிடிப்பு, தசைவலி, முடக்கவாத, இழுப்பிள்ளிவாத, தீக்காய் தன்பு போன்றவர்களுக்கு சிறந்த முறையில் இது ஒயின்சா. என்ன செய்வது? ஆம்பளை கஷ்டப்படுறேன். இன்னால நீ கேள்வி வேலைக்கு போய் செஞ்சு கொடுப்பா ஒரு நம்பிக்கை தான் பணம் வாங்கி குடிக்கிறான் கூட. ஒரு ஆம்பியானுக்காக ஒரு கூட மாட்டேன் நீ. மரியாதையா கூப்பிட்டா வருவேன், இல்லன்னா நான் போயிடுவேன். மரகதம் பல்லு மேடம் வா. பிஸ்கட் வாங்கி தரமா? வாமா. குட் டே பிஸ்கட் வேணுமா? 50 பிஸ்கட் வேணுமா? இல்ல மில்க் பார் வேணுமா? என்ன லாலிபாப் ஷப்பிங் நடக்கறியா? குஜ்ஜைஸ் தர குஜ்ஜைஸ். வாமா மரகதம் வாமா. ஏமா மரகதம் மேடம் மரகதம் மேடம் பாருங்கள். என் குழந்தைக்காக. சரி வா வா வா.
நல்லா கரத்துல சொல்லி கொடுத்துரு பொழுது உன் பொண்ணுங்க பிளாக் பெல்ட்லாம் அடிக்கிறான் இந்த மாதிரி அவுத்து போட்டு போவாங்க தாலியா என்ன ஐடிங் கார்டு அவுத்து மாட்டுற மாதிரி மாட்டுறான். ஏய் டா போட்டுக்கோ மேடம். மறக்காத மேடம் ப்ளீஸ். பல்லு மேடம் மறக்கம். ஏன் மாமா அப்படி செனாரா? ஐயா ஐயா தாலி போ. என்ன கிதுல எங்க ஆத்தா வீட்டுல போறது கூட அடவுகல்ல கொண்டு போய் வச்சு தூக்கத்துல அறுத்து அது என்ன பண்றது? மனுஷன் கஷ்டப்படுறேன், என்ன பண்ண முடியும்? சேஃப்டியா இருக்கும். ஏன்னு கேக்குறியா, வீட்டுல இருந்தா திருட வந்து தூக்கி மூடுவான். அதனால நகை கடையில் எத்துமே வச்சுன்னா நம்ம ரசீதி எத்தி ஜன்னல் மேல வச்சுன்னா திருட சொல்லி வந்துடான். வந்தா கூட ரசீதுக்கு இது போய் மூடு விடான்னா மூக மாட்டான் போது. அதுக்கு தான் சேஃப்டி எத்துமே வச்சுக்கிறேன் நான். நல்ல பொண்ணு வாணி. இப்ப இந்த தாலி நான் போட்டுக்கணும். போடு. அதானே போட்டு காலில் இருந்து மன்னிப்பு கேளு. யார கால நீ சொல்ற? ஐயோ மாமா இரு, பக்கத்துல அக்கத்துல இருக்கிறாங்க பார்த்தா போய் முடியும். உன் ஜவுக்கு யாரும் பார்க்கல. ஆனா போய் பொம்னாட்டி காலில் இந்த கம்யூனிட்டி யாரு கம்யூனிட்டியா போய் பொண்டாட்டி காலில் இருந்து போற, அப்பதான் அந்த அருமை தெரியும். போட்டீங்கன்னா போடுங்க தாலி போட்டோன்னு எனக்கு குசு கலந்துச்சு வருது உனக்கு. குழந்தை வர அழுதுகிட்டு இருக்கிறான். ஆமா நீ பாத்தியா எங்க போட்டு வந்த கொஞ்சம் ஏரிக்கார கடத்து. ஐயோ குள்ளேரியா நான் தூக்கி போகுது. வாடியா வாடியா